குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்திற்காக 4114 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதிய உணவு திட்டத்தில் 2 வயது முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகள் பயன்பெற உள்ளனர். தினசரி மதிய உணவு சமைக்க வழங்கப்பட்டு வரும் உணவூட்டு செலவு தொகை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டத்திற்கு கூடுதலாக 4114 கோடி ரூபாய் நிதி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படும் மதிய உணவு திட்டத்தின் குழந்தைகளில் மையங்களில் பயனடைந்து வரும் 2 முதல் 6 வயதில் உள்ள குழந்தைகளுக்கு தினசரி மதிய உணவு சமைப்பதற்காக வழங்கப்பட்டு வரும் உணவீட்டு செலவினத்தை உயர்த்தி வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தற்போது உணவீட்டு செயலர் பயனாளி ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு ₹2.39 என உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி உயர்த்தி வழங்கப்பட்ட செலவின்படி தினசரி காய்கறிகளின் செலவினம் ₹1.33 எனவும், உப்பு உள்ளிட்ட தாளித பொருட்களின் செலவினம் ₹0.46 எனவும், எரிபொருள் செலவினம் ₹0.60 எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் தற்போது பருப்பு பயன்படுத்தும் நாட்களுக்கு ₹1.52, பருப்பு பயன்படுத்தாத நாட்களுக்கு ₹1.82 என்று செலவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த உயர்த்த செலவினம் மூலம் அனைத்து நாட்களுக்கும் ₹2.39 என்று வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறு இந்த உணவூட்டு செலவினத்தை உயர்த்தி வழங்குவதால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 4114 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும், இதன் மூலம் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் குழந்தைகள் மையங்களுடன் சத்துணவு திட்ட பயனாளிகள் சுமார் 11.50 லட்சம் குழந்தைகள் பயனடைவார்கள் என்றும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.